தமிழ் சினிமாவுல டாப் டைரக்டர்ல ஒருத்தர் பி. வாசு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து கதை சொல்ல போனப்ப நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்ப மறுபடியும் ரசிகர்கள் மத்தியில டாக்கா இருக்கு. ஒரு இன்டர்வியூல பி. வாசு பேசுகையில அவர் சினிமாவுக்கு புதுசா வந்தப்ப சிவாஜி கணேசனுக்கு கதை சொல்ற சான்ஸ் கிடைச்சது பெரிய விஷயம்னு சொன்னாரு. அந்த மீட்டிங்குக்காக ரொம்ப ஆசையா போனேன்னோ, ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாரு. பி. வாசு சொன்னதுல சிவாஜி கணேசன் மத்தியான சாப்பாடு நேரத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கதை கேட்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம். அப்போ சிவாஜி, எனக்கு மட்டும் சாப்பாடு வந்திருக்கு, நீ வெளியே போய் சாப்பிட்டுவான்னு சொன்னாராம். ஆனா அந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு, எனக்கு சாப்பாடு வேணாம் சார், முதல்ல கதையை சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுறேன்னு சொன்னாராம் பி. வாசு. சாப்பாட முடிச்சதும் சிவாஜி கணேசன் சிம்பிளா வந்து கதை கேட்க உட்கார்ந்தாராம். அப்போ ரூம்ல டிவியில கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சான். அதனால கான்சென்ட்ரேஷன் போற மாதிரி இருந்துச்சான். ரிமோட்டும் ஒழுங்கா வேலை செய்யாததால டென்ஷன் ஆயிட்டாராம். அந்த நேரத்துல, சார், நீங்க டிவி பாத்துக்கிட்டே சிகரெட் பிடிக்கிறதால இங்க கவனம் கதையில இல்ல போலன்னு சொன்னாராம். அதுக்கு சிவாஜி கணேசன் கோவமா ரியாக்ட் பண்ணாராம். இத பி. வாசு சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ கஷ்டமா இருந்தாலும் பெரிய ஆளுங்களோட வேலை செய்யும் போது எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்க வேண்டிய அவசியத்தை புரிய வச்சதுன்னு பி. வாசு சொல்லியிருக்காரு. இந்த பழைய நினைவுகள் இப்ப சோஷியல் மீடியாவுல மறுபடியும் வைரல் ஆகுது.